ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பணி காண்க. இப்போ நம்ம சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே தந்திருக்கக்கூடியதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ இதோட சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா adjoint A இப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அதாவது இது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதிக்கிறேன் பாருங்கள், ABCD. இப்போ இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இடத்த மாற்றணும். டியை மேலே கொண்டு வந்துட்டு ஏஏ கீழே கொண்டு போயிடணும். அப்போ எழுதிக்கிறேன் D, A கீழே வந்துடும். அப்புறமாட்டு இங்கே இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். ப்ளஸ் பியா இதுக்கு எப்படி எழுதணும்னா -பின்னு எழுதணும். இனி ப்ளஸ் சியா இதை வந்து -சின்னு எழுதிக்கணும். இதே இது இங்கே -சின்னா +சின்னு எழுதிக்கணும். இங்கே நீங்கள் குறியீடை மாற்றணும். அப்போ எழுதிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்த மாற்றணும். 2 மேலே கொண்டு வந்துருங்க, -3 கீழே கொண்டு போயிருங்க. இனி +4 இதை வந்து -4ன்னு எழுதிக்கணும். +6 -6ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட சேர்ப்பணி. செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அதாவது இது 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட அட்ஜிஏ சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரி ஒரே ஸ்டெப்பில் முடியாது, 2-3 ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த இன்னொரு விஷயம், 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதை எழுதிருங்க. அடுத்த ப்ராக்கெட். இனி இங்கே முதல்ல என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் நம்ம மறைக்கணும். ஓகே, இது ரோ, இனி இது வந்து காலம், மறைச்சிட்டேன். இப்போ பாக்கி இருக்கிறத பெருக்கணும், அதுவும் கிராஸில் பெருக்கணும். பாருங்கள், 4 2 8. அடுத்த மேலேருந்து கீழே பெருக்கணும், உடனே மைனஸ் போட்டுறணும். இனி 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்த என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்புறமாட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி இங்கே 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது வந்து ரோ, அப்புறம் இது வந்து காலம். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 மைனஸ். இனி 3 1 3. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இனி இங்கே என்னது இருக்குது? 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 7 21 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 3 4 12. ஓகே, நீங்கள் மைனஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 நடுவில் மைனஸ். 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 4 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது ரோ காலம், மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 2 4 நடுவில் மைனஸ். 3 1 3. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 7 14 நடுவில் மைனஸ். 3 3 9. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போது ரோவையும் காலமையும் மறைச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 1 3 நடுவில் மைனஸ். இனி 4 1 4. அப்புறமாட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 7 இருக்குது. அப்போ ரோவையும் காலமையும் மறைங்க. ரோ காலம், மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 1 2 நடுவில் மைனஸ். 3 1 3. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இது வந்து ரோ, இது வந்து காலம், மறைச்சிட்டேன். இனி பெருக்கலாம். 4 8 நடுவில் மைனஸ். இனி 3 9. இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அடுத்து இங்கே டிரான்ஸ்போஸ், அதை மறந்துடாதுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், ப்ராக்கெட். 8லேருந்து 7 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா முன்னாடி குறியீடு போடாண்டாம். இனி 6லேருந்து 3 கழிச்சா 3, வெளியே மைனஸ். மைனஸ்னால் குறியீடு போடணும், -3. 21லேருந்து 12 கழிச்சா 9, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். இனி 7லேருந்து 6 கழிச்சா 1, பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ். அதாவது ஒரு மைனஸ்னால் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே வந்து 8லேருந்து 7 கழிச்சா 1, பெரிய நம்பர் என்னது? 8, அதோட குறியீடு ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா முன்னாடி போடாண்டாம். இதை இது மைனஸ்னால் போடணும்.
7லேருந்து 6 கழிச்சா 1 பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ், மைனஸ் குறியீடுனா அதை போடணும். இனி வெளியே மைனஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கணும். இந்த மாதிரி 2 மைனஸ் இருந்துன்னா பெருக்கும் போது அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1, ப்ளஸ்னா முன்னாடி போடாண்டா. 4லேருந்து 3 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ், அப்போ +1. 14லேருந்து 9 கழிச்சா 5, வெளியே மைனஸ், மைனஸ்னா குறியீடு போடணும். அடுத்த 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி பாருங்க, வெளியே ப்ளஸ், பெருக்கும்போது ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்ததுன்னா மைனஸ் குறியீடு தான் போடணும். ஒரு மைனஸ் இருந்துன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அடுத்த 1 இருக்கு. இனி பாருங்க, 3லேருந்து 2 கழிச்சா 1, பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், +1. அடுத்த 9லேருந்து 8 கழிச்சா 1, பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் தான். சரிங்களா? -1. இனி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போஸ்னா வேற எதுவுமே இல்லை, அதாவது ரோவை காலமாக மாற்றணும். இப்படி வரிசையாக இருக்கிறத கீழே கீழே எழுதணும். பாருங்க, ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறேன். அடுத்த -3 அதுக்கு கீழே எழுதுங்க. 9 அதுக்கு கீழே எழுதணும். இனி 1 எழுதுங்க, இந்த 1 அதுக்கு கீழே, -5 அதுக்கு கீழே. இனி -1, இந்த 1 அதுக்கு கீழே, இந்த -1 அதுக்கு கீழே. இதுதான் சேர்ப்பணி அட்ஜ் ஏ. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் எப்போவுமே கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு இருக்குது, அதனால அதுக்கு பதில் கேன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஏன்னு எழுதிக்கணும். முன்னாடி உறுப்பு இருந்துன்னா கே ஏ, இப்படி தான் எழுதிக்கணும். சரிங்களா? இனிமேல் முன்னாடி உறுப்பு இருக்கிறதுனால அதை கேன்னு எடுத்துக்கிட்டோம். இதோட சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா k⁻n−1 இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். அடுத்த பாருங்க, இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது, 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். முதல்ல ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும். என்னது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான். ஓகேங்களா? இனிமே கேயோட மதிப்பு என்னது? 1/3. முன்னாடி என்ன உறுப்பு இருக்கோ அதுதான் கே. அப்போ அதுக்கு பதில் 1/3 எழுதிக்கலாம். இது 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ என்னோட மதிப்பு 3, அடுத்த -1. இனி போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எழுதிருங்க. இங்கே முதல் என்னது இருக்குது? 2. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கணும். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். அதுவும் கிராஸில் தான் பெருக்கணும். O2 2, நடுவில் மைனஸ். இனி இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்புறமாட்டு E2 4. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். அடுத்த பாருங்க, 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடணும். ஓகே, மறைச்சிட்டேன். இனி பெருக்கிடலாமா? பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கிட்டு E2 4. இனி நடுவில் மைனஸ், O2 2. அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இப்போ பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். -×- ப்ளஸ். அடுத்த E2 4. ப்ளஸ்னால் முன்னாடி ப்ளஸ் போடாண்டா. அடுத்த நடுவில் மைனஸ். இனி O1 1. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்னது இருக்குது? -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் இப்போ மறைச்சிடலாம். இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E1 2. அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டு இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O2 2. ஓகே, இனிமேல் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 1. அப்போ இது இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் மறைச்சிடலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். E1 2. ஓகே, அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே லாஸ்ட்டாக 2. அப்போ ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்குங்க. E1 2, நடுவில் மைனஸ். இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E2 4. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மறக்காமல் டிரான்ஸ்போஸ் அதை எழுதிருங்க. சரிங்களா? இனி பாருங்கள், 1/3,
3லேருந்து 1 கழிச்சா 2. இனிமேல் உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. முன்னாடி ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இனி கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. இனி 2 மைனஸ் பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடாண்டா. வெறும் 6 மட்டும் எழுதிருங்க. 4லேருந்து 1 கழிச்சா 3. அப்புறம் 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. வெளியே மைனஸ். அப்போ -6. மைனஸ் குறியீடுனா மைனஸ் குறியீடை போடணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. இனி கூட்டும்போது 2 மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ். அப்போ +6. 4லேருந்து 1 கழிச்சா 3. 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. வெளியே மைனஸ். அப்போ -6. 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. சரிங்களா? அடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ பாருங்கள். அடுக்கில் 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 × 1. அதே மாதிரி இங்கே கீழே 3 இருக்குது. இந்த 3க்கும் அந்த 2 பொது தான். சரிங்களா? அப்போ 3ஐயும் 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. அப்புறம் மட்டும் பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ பாருங்கள், 6 எப்படி எழுதலாம்? ஈர் 3 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் 3 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ நான் 3 வெளியே எடுக்கிறேன். அதனால மேலே வந்து × 3 பெருக்கல் 3 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இங்கே 6 3 × 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்தால் பாக்கி 2 மட்டும் இருக்கும். 6 இருந்ததுன்னா 2ன்னு எழுதிருங்க. அடுத்ததும் 6 தான் இருக்குது. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். இனி 3 எப்படி எழுதலாம்? ஓர் 3 3. 3 வெளியே எடுத்தால் பாக்கி 1 தான் இருக்கும். 6னா 2 எழுதுங்க. 3னா 1 எழுதணும். ஓகே, இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்டுருங்க. 6னா 2ன்னு எழுதணும். எழுதிக்கலாம். இனி 3னா என்ன எழுதணும்? 1 எழுதணும். அதே மாதிரி 6னா 2, 3னா 1, மைனஸ் 6னா 2, 6னா 2. ஓகே, இனிமேல் அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பெருக்குங்க. ஓர் 1 1 டிவைடட் பை கீழே 3 மட்டும் இருக்குது. இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ரோவை காலமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்கா? இந்த 2 அதுக்கு கீழே எழுதிருங்க. அடுத்த இந்த 1 அதுக்கு கீழே எழுதணும். இனி -2 1 கீழே எழுதுங்க. இந்த 2 அதுக்கு கீழே எழுதுங்க. இனி 1 -2 கீழே எழுதுங்க. 2 அதுக்கு கீழே எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம்.